வணக்கம் நண்பர்களே. ப்ரோஸ்கால்பர் தமிழ் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேசுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 மினிட் பேஸ் பண்ணி எப்படி ஸ்கேல்பிங் பண்றது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 9 ஓ கிளாக்கே அக்ரெசிவாக சிஸ்டமில் உட்காந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், அண்ட் வேலைக்கு போகிறேன் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் 9:45க்கு மேலே என்னால் சிஸ்டமில் உட்கார முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு வரப்பிரசாதமாக நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள், இதோடைய சக்ஸஸ் ரேட்டு உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் இதுவரை போட்ட வீடியோக்களுக்கும் அண்ட் இனிமேல் போட போகிற வீடியோவில் விட இந்த வீடியோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி அந்தளவுக்கு அக்யூரேசி லெவல் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 நாட்களில், கடந்த 10 நாட்களில் உங்களுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஆகுது. மீதி 9 நாளும் இது ப்ராஃபிட் தருது. அது எப்படியா? வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும். அந்த பிஃபோர் டே, இப்போ நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறோன்னா பிஃபோர் டே ஹை லோ மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதை நான் இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா 10ஆம் தேதியோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறேன். 10ஆம் தேதியோட ஹை இது. அண்ட் நீங்கள் க்ரீன் அண்ட் ரெட்டு நான் கலர் கொடுப்பேன் இல்லையா, அதை கொஞ்சம் இந்த வீடியோவில் தவிர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைமிங் லேட் ஆகாமல் இருக்கணுன்றக்காக நான் கலர் என்ன கலர் கொடுக்கணுன்ற பார்க்காதீங்க, அந்த ஜோனை மட்டும் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த விக்கும் அந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் கவர் பண்ணி ஒரு ஜோனும், அண்டு கீழே அந்த 10ஆம் தேதிக்கான லோ அதே மாதிரி ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி இந்த ஹை அண்ட் லோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஸ்டெப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கூட அந்த ஜோனை நான் அந்த கோல்டன் ஜோன் 0.50 0.618 இந்த ஜோனை மட்டும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மற்ற ஸ்ட்ராட்டஜி ரீட்ரேஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா? இந்த 3 லைன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ரீட்ரேஸ். லோவை மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டு இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலுக்குள்ளவே அவன் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால, பாடி அந்த இது க்ளோசிங் இருக்கிறதுனால நம்ம அந்த 2வது கேண்டிலையும் மெஷர் பண்ணுறோம் டோட்டலாக. ஸோ பண்ணிவிட்டு நான் அந்த 50%ல் ஒரு கோடு போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோடைய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு, ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறான். ஸோ அடுத்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தான்னா நம்ம மேலே பக்கம் ட்ரேட் எடுப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம டார்கெட்டாக இருக்கும், இல்லைன்னா இதோட ஹை வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ரீனுக்கு இவன் மேலே போனவன் கீழே க்ளோசிங் கொடுத்துட்டான். ஸோ இந்த க்ளோசிங்கில், ஸோ இந்த கேண்டிலோடைய க்ளோசிங்கில் நம்மளுடைய புட் சைடுக்கு என்ட்ரி இருக்கும். என்ட்ரி எடுத்து நம்மளுடைய டார்கெட் எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வரைக்கும் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் டேவுடைய இந்த லோ இருக்கு இல்லையா, அது வரையும் இருக்கும். ஸோ இதோடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன். 345 23,345லேருந்து நம்மளுடைய டார்கெட்டுக்கு லோ நான் மெஷர் பண்ணுறேன் 318. ஸோ மினிமம் 20 பாயிண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் 35 பாயிண்ட்ஸும் வந்துடுது. ஸோ நமக்கு தேவை மினிமம் 20 பாயிண்ட்ஸ் எவ்ரி டே எடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய சக்ஸஸ் ரேட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தால் ரீட்ரேஸ் ஆனால் கீழே போயிட்டே இருந்துட்டேன். கேண்டிலோட ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதோடைய 50%, ஓகே, இது லோ இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஏன்னா அது ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு உள்ளே ரீட்ரேஸ் ஆகிட்டு உள்ளே க்ளோசிங் கொடுத்துருக்கான் அடுத்த கேண்டில். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோடைய ஹை அண்டு ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் அந்த ஸ்விங் லோ மார்க் பண்ணிவிட்டு அண்டு 50%ல் நான் கோடு போடுறேன். கோடு போட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு கேண்டில் ரீட்ரேஸ் அண்ட் செகண்ட் கேண்டிலும் மேலே போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோடைய க்ளோசிங்கு கீழே வந்தவொடனே, ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோடைய க்ளோசிங்கு கீழே வந்தவொடனே நம்ம என்ட்ரி எடுப்போம். எப்பவும் சரி, நம்ம என்ட்ரி எடுத்த பிறகு எனி கேண்டில் இந்த 50% மேலே க்ளோசிங் கொடுத்தோன்னா நீங்கள் என்ன லாஸ் இருந்தாலும் வெளியே வந்துடணும். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்.
சரிங்களா. டார்கெட் அப்படின்ற போது மினிமம் நீங்கள் 20 to 30, இல்லை நீங்கள் வந்து இப்போ சப்போர்ட் இங்கே உடையுது, நான் அதுக்கு அடுத்து வெயிட் பண்ணுவேன், ஃபர்தராக கீழே போவேன், நிறைய ப்ராஃபிட் எடுப்பேன் அப்படின்னா அப் டு யூ. பட் என்னுடைய வியூ படி நம்ம இந்த மணியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் உள்ளே போய் நம்ம என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ஒரு 20 மேக்ஸிமம் 30 பாயிண்ட்ஸ்லேயே நம்ம வந்து ட்ரேடை முடிச்சுக்கிறது நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, அதோட க்ளோசிங்கில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 23,039 இருந்து உங்களுக்கு டார்கெட் வந்து லோ வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 40 பாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டார்கெட் இருக்குங்க. அப்போ நீங்கள் இந்த மணியில் எடுத்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இந்த நாளை நான் ப்ராஃபிட்டாக முடிக்கிறேன். ஸோ அடுத்து நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்ப்போம். ஸோ 11ஆம் தேதி அப்ளை பண்ணிவிட்டு 12க்கு ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ 12ல் அப்ளை பண்ணிவிட்டு 13க்கு ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மார்க் பண்ணிட்டேன். கொஞ்சம் முன்ன பின்னானாலும் பொறுத்துக்குங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக என்னால் மார்க் பண்ண முடியல. ஓகே, மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. செகண்ட் கேண்டிலே நம்ம அந்த 50% கீழே க்ளோசிங் கொடுத்துட்டான். ஸோ க்ளோசிங் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, கீழே க்ளோசிங் கொடுத்தோன்னா என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்தவொடனே நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, அடுத்து மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டான். ஸோ ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இது மினிமம் ஸ்டாப் லாஸை தான் முடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளே க்ளோசிங் கொடுத்து உள்ளே வரான் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபர்தராக வந்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய வேலிட். ஸோ கடந்த ஒரு 2 நாட்களில் இது 3ஆவது நாளாக நினைக்கிறேன். 3ஆவது நாள் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. நான் அகெயின் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கலாம். உள்ள அந்த பாடிக்குள்ளே வந்தனால நான் அதோடைய செகண்ட் கேண்டிலோட ஹை லோவும் மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு 50%ல் அதோடைய 50%ல் நான் வந்து ஒரு கோடு போடுறேன். அந்த கேண்டிலோடைய ஹை லோ அண்டு செகண்ட் கேண்டிலையும் உள்ள பாடியிலே அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோடைய பாடிக்குள்ளவே க்ளோசிங் கொடுத்ததுனால அதோட விக்கும் நான் கன்சிடர் பண்ணுறேங்க. அது மாதிரி தான் நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கேண்டில் செகண்ட் கேண்டில் வந்து இதோடைய க்ளோஸை உடைக்கிற போதே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். சரிங்களா. இப்போ நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா 23,089ல் என்ட்ரி இருக்கும். இந்த டார்கெட் வந்து நீங்கள் கீழே வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்தால் புக் பண்ணிவிடுங்க. சாலிடாக 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கும் ப்ராஃபிட் தான். ஸோ எடுத்த 4 நாளில் 3 நாள் ப்ராஃபிட், 1 நாள் லாஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, 13ஆம் தேதி அப்ளை பண்ணிவிட்டு 14க்கு ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ 14ல் அப்ளை பண்ணி அடுத்த நாளுக்கான ட்ரேடை பார்க்க போகிறோம். ஸோ 14ஆம் தேதிக்கான ஹைலோ, 14ஆம் தேதிக்கான ஹைலோ நான் மார்க் பண்ணுறேன். 14ஆம் தேதி ஹைலோ மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டை வரைய போகிறேன். ரீட்ரேஸ்மெண்ட்டு மேலே இருந்து கீழே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட ஹை அண்டு லோ மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 0.50 ஜோனை இது பண்ண போகிறேன். 0.50லேருந்து 0.618 இந்த ஜோனை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதை சாரிங்க, நான் அந்த போன 13க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணலை. தயவுசெய்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், அதுவும் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அது நான் நான் பார்த்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 13ஆம் தேதிக்கு நான் இந்த ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி பார்த்துங்க. மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் லென்த்தாக போயிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருங்க. அன்றைக்கி ப்ராஃபிட் தான். நான் பார்த்த வரைக்கும் அந்த 1 மினிட்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டேன் அதை ஏற்கனவே, அதனால் அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 14ஆம் தேதிக்கே பார்த்துடலாம். ஸோ 14ஆம் தேதி ஃபஸ்ட்டு 1 மினிட், 14ஆம் தேதி ஃபஸ்ட்டு 1 மினிட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 மினிட்டுக்கான ஹை லோ மார்க் பண்ண போகிறேன். ஹை லோ மார்க் பண்ண போகிறேன். செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு மேலே வந்துருச்சுன்னா, வெளியே வச்சுன்னா தேர்ட் கேண்டில் உள்ளே வந்துட்டுனால நம்ம வந்து இதோட 50% மேலே வரானான்னு பார்க்கலாம். ஓகே,
இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே போனவன் மறுபடியும் வந்து 50% மேலே வந்திருக்கான். ஏன் நமக்குலாம் இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இதுக்கான லோ செகண்ட் கேண்டலுடைய கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மேலே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ளே வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்கான். ஸோ இது மேலே வந்து நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுப்போம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 208 இருந்து ஐ மீன் 22,804 22,867. ஓகே, இதில் கிட்டத்தட்ட 63 பாயிண்ட். ஸோ நமக்கு ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் சாலிடாக கிடச்சிரும். சரிங்களா? இது மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எடுத்த 5 நாட்களில் நமக்கு 4 நாள் ப்ராஃபிட், 1 நாள் லாஸ். 18ஆம் தேதி நான் 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1 மினிட்டுக்கான ஹை லோ இப்போ மெஷர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் கேண்டிலோடைய க்ளோஸும் உள்ளே இருந்ததுனால தேர்ட் கேண்டில் தான் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கான். ஸோ இதோட ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு 50%ல் ஒரு கோடு போடுறேன். போட்டுட்டு நமக்கு என்னென்னா இந்த கேண்டில் இதை தொட்டுட்டு மேலே போயிருந்தா நம்ம மேலே சைடு என்ட்ரி போயிருக்கலாம். ஸோ கீழே தொட்டுட்டு கீழே க்ளோசிங் கொடுத்ததுனால இந்த கேண்டிலுடைய லோலேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திருந்தா 943ல் நம்மளுடைய என்ட்ரியாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு புட் சைடு போயிருப்போம். ஸோ அங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் கீழே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 935லேருந்து 865 வரைக்கும் வச்சிங்களேன். 865 வரைக்கும் 870 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 60 பாயிண்ட். ஸோ 60 பாயிண்ட் கீழே ஃபாலோ ஆனதுனா நம்ம வெறும் 20 பாயிண்ட் வந்தால் போதுங்க. நீங்கள் 20 பாயிண்ட் பார்க்குறீங்கன்னா ட்ரேடை முடிங்க. ஸோ அப்படி பண்ணுற போது நமக்கு அக்யூரேசி லெவல் இன்னும் இதாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கீழே ஃபாலோ ஆகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேபி அது திரும்பிச்சுன்னா நீங்கள் அடி வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 18ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணிவிட்டு 19க்கு பார்க்க போகிறோம். கேண்டில் லோட் ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் அக்யூரேசி லெவல் குறைஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 50%ல் நான் ஒரு கோடு போடுறேன். ஸோ உங்களுக்கு கிளியருங்க. இப்போ கீழே போச்சு. இதோடைய ஏன் நம்ம செகண்ட் கேண்டிலோடையும் கன்சிடர் பண்ணுறோன்னா அதோடைய பாடி வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோடைய உள்ளுக்குள்ளவே க்ளோசிங் கொடுத்துட்டான். ஸோ அதோடைய ஹை அண்ட் ப்ரீவியஸ் அடுத்த கேண்டிலோடைய லோவும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம் 50% க்ளோசிங்கில். இப்போ இந்த கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்ததுனால நம்ம மேல் சைடாக என்ட்ரி எடுப்போம். உங்களுக்கு டார்கெட் உங்களுக்கு கிளியராக புரியும். இதெல்லாம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா நல்ல விதமாக நீங்கள் கேப்சர் பண்ணலாம். ஸோ இன்னும் டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்கன்னா நமக்கு அதோடைய க்ளோசிங் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாங்க. நீங்கள் இப்போ என்ட்ரி வந்து 848ல் எடுத்திருந்தீங்கன்னா டார்கெட் பார்த்துங்க. டார்கெட் வந்து 918. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் சாலிடாக வந்து கொடுத்துரும். ஸோ நம்ம அதனால் வந்து அவ்வளோக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. 20 பாயிண்ட்ஸில் முடிச்சிங்க. இது வரைக்கும் எடுத்த எல்லா ட்ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான் லாஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்யூரேசி லெவல் என்னன்னு புரியும். ஸோ மார்னிங் உங்களுக்கு 1 மினிட் கேண்டில் க்ளோசிங்கில் ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் ஒரு கோடு போடுறேன். அதோடைய மொத்த பாரோடைய டோட்டலில் ஒரு 50%ல் ஒரு கோடு போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் வந்துச்சு. மறுபடியும் கேண்டில் மேலே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி இங்கே தாங்க எடுக்கணும். இந்த ரெண்டாவது கேண்டில் மேலே தான் போகுதுன்றனால இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்து தான் நம்ம எக்ஸிட் ஆகும். ஆனால் அந்த கீழே க்ளோசிங் கொடுக்கவே இல்லை. அதை தொட்டுட்டு மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டு நம்மளுக்கு டார்கெட்டுக்கு போயாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை மேலே என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுங்க. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா அது வந்து 865. நமக்கு ஹை போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 897. ஸோ 32 பாயிண்ட்ஸ். 32 பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும் இன்ட்ராடேயில். ஐ மீன் இந்த மணியில் போய் நீங்கள் எடுக்கிற போது. ஸோ இங்கேயும் ப்ராஃபிட். மேலே போனவன் அந்த 50% கீழே வந்து க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் ப்ராஃபிட் கண்டிப்பாக ரீச் ஆகுங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாட்டும் சரி, பேங்க் நிஃப்டியாட்டும். நான் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வீடியோ போட சொன்னால் மட்டும்தான் நான் போடுவேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு என்னால் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் இல்லையா? ஸோ
இப்போது 19th ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 12 13 14 17 18 19 ஸோ எடுத்த 7 நாளில் 6 நாள் ப்ராஃபிட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 20ஆம் தேதி அப்ளை பண்ணிவிட்டு 19th 20th வேறு, ஸோ 7 நாள் 8 நாளில் 7 நாள் ப்ராஃபிட்டு. இப்போது 5 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன், ஹைலோ மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு 50%ல் ஒரு போட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையை கிராஸ் பண்ணிட்டா நீங்கள் டைரெக்டாகவே என்ட்ரிக்கு போயிடலாம். ஸோ 885ல் என்ட்ரி அண்ட் த டார்கெட் வில் பி ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ 920 வரைக்கும் போயிருக்கான், 920 வரைக்கும் போயிருக்கான். ஸோ 885 35 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் சாலிடாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா நாளும் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கலாம். மினிமம் 20 பாயிண்ட்ஸ் சாலிடாக கிடைக்குங்க. ஸோ ஒரு ஸ்டாப்லஸ் அடிச்சிருச்சுன்னு ஓவர் ட்ரேடுக்கு தயவு செய்து போயிடாதீங்க. அடுத்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம பண்ண 9 டேஸில் 8 டேஸ் ப்ராஃபிட், 1 டே லாஸ். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சிஸ்டமில் அண்ட் உங்களுடைய சார்ட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதோடைய சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு புரியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இது ரிலேட்டடாக ஏதாவது கொரிஸ் வேணும்னா நீங்கள் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு வேறு ஏதாவது டெய்லி லைவும் ரன் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் தாங்க, வேறு என்ன ரீசனுக்காகவும் நான் இந்த சேனல் தொடங்கலை. ஸோ ஜாயின் பண்ணிங்க, வெற்றி அடைங்க, இணைவோம், இணைந்து ட்ரேட் செய்வோம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் வீரவேல்.